ஸோ வணக்கம் எஃப்சி ஸ்காட்ஸ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு மணி அனுப்புகிறீங்களா? ஃபாரெக்ஸ் டீல் பண்ணுறீங்களா? பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆர்பிஐ ரூல்ஸ் புரிஞ்சுக்கோங்க, ஃபெமா ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இக்னோரன்ஸ் எக்ஸ்கியூஸ் இல்லாமல், ரூல்ஸை பிரேக் பண்ணாமல், ஃபைன் பெனால்ட்டி லீகல் இஷ்யூ வராமல், ஸோ எப்படி ஃபெமா ரூல்ஸ் அண்ட் ஆர்பிஐ ரெகுலேஷன் படி நம்ம எப்படி மணி அப்ராட் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் எஃப்டி ஸ்காட். வணக்கம் எஃப்ஜி ஸ்குவாட். நான் ஃபோரெக்ஸ் கோபாலகிருஷ்ணன். எனக்கு 18 ஆண்டுகளுக்கு மேல் ஃபோரெக்ஸ் அனுபவம் உண்டு. இங்கே நம்ம ரீட்டைல் ஃபோரெக்ஸ் பற்றி பேச போகிறோம். எஃப்ஜி ஸ்குவாட் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாலேஜ் ஜர்னியில் எங்கிட்ட சேருங்க. ஸோ வாட் இஸ் ஆர்பிஐ? ஸோ ஃபஸ்ட் பேசிக் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க். ஸோ ஃபாரெக்ஸ், அவுட்டோர் ரெமிட்டன்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஆர்பிஐ ரெகுலேஷன் கீழே தான் நடக்கும். ஸோ ஆர்பிஐ டிசைட் பண்ணணும், ஸோ யாரெல்லாம் பணம் அனுப்ப முடியும், ஹூ கேன் சென்ட் மணி அப்ராட், அப்புறம் ஹவு மச் மணி கேன் சென்ட், எவ்வளோ பணம் அனுப்ப முடியும், யாரெல்லாம் பணம் அனுப்ப முடியும், எவ்வளோ பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது, என்ன பர்பஸ்க்கு வேண்டி அனுப்ப முடியும். ஸோ த்ரூ விச் ஆத்தரைஸ் டீலர், பேங்க்கா இல்லை ஆத்தரைஸ் டீலராக நீங்கள் ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணுது. ஸோ இப்போது வாட் இஸ் ஃபெமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபெமா அப்படின்னா எஃப்இஎம்ஏன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. இதுதான் இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாவாக கொண்டு வந்தது. ஸோ ஏர்லியர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெமாக்கு முன்னாடி ஃபெரான்னு இருந்துச்சு. ஃபெரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. இப்போது ஃபெமா வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள், ஆனால் பட் ஸ்டில் ரெகுலேட்டட். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஃபாரின் கரன்சி டீல் பண்ண ரூல்ஸ் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக வேணும். ஸோ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், ஸோ என்னென்ன பர்பஸ்க்கு வேண்டிலாம் நம்ம பணம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னா, பணம் வாங்கலாம், ஃபாரின் கரன்சிஸ்லாம் வாங்கலாம், அனுப்பலாம் அப்படிங்கிற, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபாரின் கரன்சியும் ரெமிட்டன்ஸும் பண்ணிக்கலாம், மெடிக்கல் பர்பஸ்க்கு வேண்டி பண்ணிக்கலாம், ஃபேமிலி மெயின்டெனன்ஸ்க்கு வேண்டி பண்ணிக்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் ரெமிட்டன்ஸும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட், அப்ராடில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வேண்டியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர், ஸோ இந்த க்ரைட்டீரியா நான் சொன்னேன் இல்லைங்களா, எஜுகேஷன், மெடிக்கல், லைக் ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே பர் ட்ரிப்புக்கு $10,000 தான் அலவுடு. ஸோ டாலர் வந்து $10,000 தான் அலவுட். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் $3,000 வந்து ஆஷ் ஃபிசிக்கல் கேஷாகவும், ஸோ பேலன்ஸ் இருக்கிற $7,000 வந்து ஃபாரெக்ஸ் கார்டாகவும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா $25,000 வரைக்கும் பர் ட்ரிப்புக்கு அலவுட். ஸோ அதில் $3,000 ஃபிசிக்கல் கேஷாகவும், பேலன்ஸ் $22,000 நீங்கள் ஃபாரெக்ஸ் கார்டில் இல்லை ரெமிட்டன்ஸாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு, ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் எவ்வளோ மணி சென்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ, இது நான் $250,000 வரைக்கும் அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் எல்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ எல்ஆர்எஸ் மூலிமா ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் ஸோ $250,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். பட் பர் ட்ரிப்புக்கு எவ்வளோ பண்ண முடியுங்க? $10,000 லீஷர்னா, மெடிக்கல் பர்பஸ்க்கு, ஸ்டூடெண்ட்க்கு, தென் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா $10,000 பர் ட்ரிப்புக்கு யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ். ஸோ ரெமிட்டன்ஸ் பண்ணோன்னா ஸோ $250,000 வரைக்கும் அந்த லிமிட்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இந்தியாவில் வந்து லீகலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி லீகல். எல்லாமே பர்பஸ் கோட் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். பர்பஸ் கோடு வந்து கரெக்டாக இல்லாட்டி உங்களுக்கு ஆர்பிஐலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இது என்னென்னா ஃபெமா வயலேஷன் ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணி இதுதான் பண்ணணும், இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து இதுதான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வயலேட் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணும்போது ஹெவி பெனால்ட்டி வரும். 3 times ஆஃப் த
இப்போ ஏதாவது டிரான்சாக்ஷன் $10,000 ஏதாவது இல்லீகலாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 times ஆஃப் த பெனால்ட்டிஸ் வரும். டிரான்சாக்ஷன் ஃப்ரீஸ் ஆகும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், லீகல் நோட்டீஸ் வரும், இடியில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சம்மன் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் வயலேஷன் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ FG Squad இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைல் பர்ச்சேசிங் ஆர் ரெமிட்டன்ஸ் டூயிங் கரன்சிஸ். ஓகே, ஸோ காமன் வயலேஷன்ஸ் பீப்புள் டூ வந்து மோஸ்ட் காமன் மிஸ்டேக் வந்து ஹவாலா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ யூஸிங் ராங் பர்பஸ் கோடுங்க, சென்டிங் த்ரூ அன்ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு, ஸ்பிளிட்டிங் டிரான்சாக்ஷன் டு அவாய்ட் ரிப்போர்ட்டிங், ஸோ நாட் டிக்ளேரிங் ஃபாரின் அசெட்ஸ், இதெல்லாமே காமன் மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ சேஃப் ஃபாரெக்ஸ் ப்ராக்டிஸ் ஆல்வேஸ் ஃபாலோஸ் தீஸ். அதாவது நீங்கள் சேஃபாக ஒரு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட, RBI ரெஜிஸ்டர் பண்ணால் ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் கரன்சிஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இல்லாட்டி பேங்க்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ RBI ஆத்தரைஸ்ட் டீலர்கிட்ட மட்டும்தான் நீங்கள் கரன்சிஸ் வாங்குறது, பையிங் ஆர் செல்லிங் ஆர் ரெமிட்டன்ஸ் பண்ணுறதுனா வந்து அவங்ககிட்ட தான் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எந்த விதமான இதுவும் கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். இல்லாட்டி லேட்டரான் உங்களுக்கு RBIலேருந்து நோட்டீஸஸ் வரும். ஸோ டிக்ளேர் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து ஹானஸ்ட்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிரான்சாக்ஷனோட ப்ரூஃப் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும், சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் லைக் தட். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் டேக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபாரெக்ஸில் ஸ்மார்ட்டாக இருக்கணும்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ FG Squad ஃபாரெக்ஸ் நாலேஜ் ஜஸ்ட் ப்ராஃபிட்டுக்காக மட்டும் இல்லை, ப்ரொடெக்ஷனுக்காகவும் மட்டும்தான். ஸோ RBI அண்ட் FEMA ரூல்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். யூ வில் ஆப்ரேட் வித் த கான்ஃபிடென்ஸ். இன் ஃபாரெக்ஸ் நாலேஜ் தான் சேஃப்டி. So in this video gave you clarity on FEMA and complaints rules. So இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு FG Squad. Let's grow smarter in Forex together. Thank you very much. Bye.